அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் ஒரு மொத்த விற்பனை கிடங்கில் இருந்து சுமார் 1,00,000 கரிம மூட்டைகள் திருடு போயுள்ளன. இதையடுத்து போலீசார் திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய அளவில் மூட்டைக்கு பற்றாக்குறை நிலவுவதால் அவற்றின் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருடு போன முட்டைகளின் விலை மலேசிய ரிங்கெட்டுக்கு 1,77,070 என கணிக்கப்படுகிறது. அச்சம்பவத்தை விசாரித்து வரும் பென்சில்வேனியா மாநில போலீஸ் தலைவர் மேகன் ஃப்ரேசர் 12 ஆண்டு கால அனுபவத்தில் இதற்கு முன்பு ஒருபோதும் முட்டை திருட்டை தாம் சந்தித்ததில்லை என்றார். ஆக மோசம் என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கோழிகளோடு சேர்த்து ஒரு கோழி குண்டு திருடு போனதுதான் என அவர் கூறினார். ஆனால் இப்போது நடந்திருப்பது பெரிய திருட்டு. களவு போன முட்டைகளின் மதிப்பே அதற்கு சான்று என்றார் அவர். அமெரிக்கா முழுவதும் முட்டை விலைகள் கடந்த ஆண்டு முதல் 50 விழுக்காட்டிற்கும் மேலாக உயர்ந்துள்ளன. பறவை காய்ச்சலுடன் விவசாயிகள் போராடி வருகின்றனர். நோய் பரவுவதை தடுக்க மில்லியன் கணக்கான கோழிகளை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் முதல் 13 மில்லியனுக்கும் அதிகமான கோழிகள் கொல்லப்பட்டுள்ளன. ஜனவரி இறுதியில் முட்டைகளின் சராசரி விலை ஒரு டசனுக்கு $5.29 பதிவாகியது. இதுவே கடந்த ஆண்டு இறுதியில் வெறும் $3.50 மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது.